பொறுத்த வரைக்கும் சில டோல்கேட்டில் அகற்றன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஒன்றிய அரசு. ஆனால் அந்த கொடுத்த வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் அதையும் நிறைவேற்றல. புதுசாக டோல்கேட் வேறு பல இடங்களில் போட்டிருக்கிறாங்க. சரி, இந்த டோல்கேட் பற்றி வசூல் பண்ணுறாங்களே, அந்த வசூல் பண்ண அந்த பணத்தை வச்சு ஒழுங்கான அந்த சாலைகள் இருக்காங்கிறது அதுவும் கிடையாது. பல இடங்களில் டோல்கேட் மூலியம் வசூல் பண்ணியுமே பார்த்திங்கன்னா சிறப்பான சாலைகள் கிடையாது. அதிகாரத்தில் பங்குங்கிறது இந்த நேரத்தில் எல்லா இயக்கங்களுடைய ஆசை, எல்லா அரசியல் இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு லட்சியமாக இருக்கும், ஆசையாக இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரை என்னென்னா, மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேறுன்ற ஒரு இந்த காலகட்டத்தில் அவங்க எந்தவித குழப்பத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்த கூட்டணி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்குது. இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த நேரத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கக்கூடாது நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அதிகாரத்தில் பங்குங்கிறது நாங்கள் கேட்க போகிறது கிடையாது. சட்டமன்றத்தில் இருமுனை போட்டியாக இருக்குமா? ஒருவேளை விஜய் ஒரு கூட்டணி அமைச்சாருன்னா அது மும்முனைய போட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர் சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தெளிவான ஒரு இது சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் பாஜகவோட நாங்கள் சேர மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அது மூணாவது அணியாக தான் இருக்க போகுது. மூணாவது அணியாக இருக்கும்போது கடந்த காலங்கள் ஐயா மூப்பனராக இருக்கட்டும், இல்லை எங்களுடைய தலைவர் வைகோவாக இருக்கட்டும், நாங்கள் அந்த முயற்சி எடுத்தோம். ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன்று திமுக அணி இல்லைன்னா அதிமுகங்கிறத நிலைப்பாடு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதவாத பாஜக தமிழ்நாட்டில் வேறுன்ற போதுங்கிற இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் மக்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த அணி திமுக தலைமையிலான அணி அல்லது அவங்க பாஜக அவங்க எந்த அணியில் இருக்காங்களோ அப்படிதான் பார்க்க போறாங்க. இது மூணாவது அணிக்கு இங்க இடம் இருக்காதுன்னு நான் பார்க்கறேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.